நன்றி. நிகழ்ச்சியினுடைய டாபிக் மாணவர்களாகிய எங்களுக்கு பலமாக இருப்பது பலகீனமாக இருப்பது பெற்றோர்களா, ஆசிரியர்களா, கல்வி முறையா, நண்பர்களா, அரசாங்கமா, தகவல் தொடர்பு சாதனங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்ச்சில் பற்றி ஒன்று சொல்லுவாங்க. அவர் பாத்ரூமில் உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. உடனே வேலைக்காரன் அவர் என்ன சொல்கிறாருன்னே ஒன்றும் சரியாக காது கேட்கலையேன்னு சொல்லிட்டு போய் கதவை தட்டி, ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்னன்னு காது கேட்கலன்னா, முட்டாள் நான் உங்கள்கிட்ட பேசலை, நான் பாராளுமன்றத்தில் பேசிகிட்டு இருக்கேன்டா அப்படின்னா. என்னென்னா பாத்ரூமில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் சின்ன வயசில் முறுக்கு மீசை வச்சுக்கிட்டு இருந்தார். அதை ஒரு அம்மா, வயசான அம்மாவுக்கு அது பிடிக்கல. மிஸ்டர் சர்ச்சில், எனக்கு உன்னோட அரசியலும் பிடிக்கல, உன்னோட முறுக்கு மீசையும் பிடிக்கல அப்படின்னு சொன்னது. உடனே சர்ச்சில் சொன்னார், மேடம் கவலைப்படாதீங்க, இது ரெண்டுக்கு பக்கத்துலேயும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டார். அதான் அரசியல்லையும் எங்கள் பக்கத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, என் மீசைக்கு பக்கத்தில் எதுக்கு வருவாங்க? மாணவர்களாகிய எங்களுக்கு பலவீனமா இருப்பது பெற்றோர் தான் சார். அன்னைக்கு ஒரு நாள் நான் பஸ்ல போயிட்டு இருந்தேன். ஒரு அம்மா அவங்க 5 வயசு பையனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கண்டக்டர் கேட்ட வயசு என்ன சொல்லுவ? 2.75. என்ன சொல்லுவ? 2.75 ட்ரைனிங் கொடுக்குறாங்க. உடனே அந்த பையன், ஏமா அன்னைக்கு 8 வயசுன்னு சொல்ல சொன்னீங்கன்னு திரும்ப கேட்டான். அதுக்கு அந்த அம்மா அந்த பையனை அடிக்கிறாங்க. சனியனே, அது ரேஷன் கடைக்கு, இது பஸ் டிக்கெட்டுக்குடா, உங்க அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கான்னு அடிக்கிறாங்க. அப்போ ஒரு பிள்ளைக்கு முதல்ல பொய் சொல்ல கற்றுக் கொடுக்கறது இந்த பெற்றோர் தான் சார். பிள்ளைங்க நூடுல்ஸ் கேட்டு அழும், ஏன்னா அது சின்ன பிள்ளை. ஒரு நல்ல அம்மா என்ன செய்யணும்? அது உடம்புக்கு கெடுதல்னு சொல்லணும். அப்படியா சொல்றாங்க? என் பிள்ளை நூடுல்ஸ்னா நல்லா சாப்பிடுன்னு கொடுத்து கெடுத்துடுறாங்க சார். குட்டி பிள்ளைங்க மனசு பசுமரத்தாணி போல, பெரியவங்க என்ன சொன்னாலும் பசக்குன்னு பதிஞ்சுக்கிடும். அந்த குட்டி பிள்ளைக்கு தலசி விட்டுக்கிட்டு ஏத்த விட்டு ஷீலாவை பத்தி எவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்கா, எப்படி படிக்கிறான்னு பொறாம ஏத்துறது. பதிலுக்கு அந்த குழந்தை சொல்லும், அவங்க அம்மா அழகா இருக்காங்க, அதனால ஷீலா பாப்பா அழகா இருக்கா, ஓ மூஞ்சிக்கு நான் தானே பிறப்பேன். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அதை சொல்லித்தர வேண்டிய அம்மா அப்பாவே யாரும் கூட்டு குடும்பத்துல ஒன்னாவே வாழல. அன்னைக்கு ஒரு சின்ன பையன் அவங்க பாட்டி கண்ணை போய் பொத்துனான். ஏண்டா கண்ணை பொத்துறன்னு பாட்டி கேட்டதுக்கு பேரன் சொல்றான், நீங்க கண்ணை மூடுனாதான் இந்த வீடு உருப்புடுன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்றாங்க பாட்டி. அதை விட அப்பா, ஏன் சார் கேக்குறீங்க? பொழுதனைக்கு ஃபோன் கூட தான் குடும்பம் நடத்துறாரு. டெம்பிள் ரன் விளையாடிக்கிட்டே இருக்காரு. பையன் பக்கத்துல வந்தா, போனாயே உங்க அம்மாட்ட அப்படின்னு விரட்டுறாரு. அடுத்த நாள் பையன் டெம்பிள் ரன் கத்துக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சுட்டான். அப்பா அவனை போட்டு அடிக்கிறது, நீயும் உங்க அம்மா மாதிரி உருப்படவே மாட்டேன்னு. இது என்ன சார் நியாயம்? அதை விட வாரத்துல 4 நாள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கேட்டா அவங்க அம்மா அப்பா கண்ணுக்குள்ளேயே இருக்காகலாம். மிஸ் ஏன் லீவுன்னு கேட்டா காய்ச்சல்னு பொய் சொல்ல சொல்றாங்க. அப்ப குழந்தைகளோட எல்லா செயலுக்கு காரணம் இந்த பெற்றோர் தான் சார். தூங்குற நேரம் தூங்கணும், குளிக்கிற நேரம் குளிக்கணும், சாப்பிட்ற நேரம் சாப்பிடணும், படிக்கிற நேரம் படிக்கணும். அதை விட்டுப்புட்டு எப்ப பார்த்தாலும் படிநாயன்னு குழந்தைங்க திட்டுறாங்க. இவங்க 24 மணி நேரமும் டிவி பார்க்குறாங்க. இதுல எப்படி சார் நாங்க படிக்கிறது? +2 படிக்கிற 2 அண்ணன் பேசிக்கிட்டாங்க. மச்சா, நம்ம +2 பரீட்சை எழுதியாச்சுடா, எப்படி நம்ம ஃபெயில் ஆயிடுவோம்டா, வாடா முன்னாடியே சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொரு அண்ணன் சொல்றாங்க, வேண்டாம்டா, செத்துட்டா மறுபடியும் பிறந்து LKG UKG 1ஆம் கிளாஸ்ல இருந்து படிக்க சொல்லி அம்மா அப்பா டார்ச்சர் பண்ணிடுவாங்கடான்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு சொன்னாங்க, பெற்றோர் சரியில்லை பெற்றோர் சரியில்லைன்னு. இங்க மாணவர்களே சரியில்லை சார். மாணவர்கள் 2 வகை. ஒன்று தலை மாதிரி, இன்னொன்று தருதலை மாதிரி. தலை மாதிரினா தெரிக்க விடலாமா அப்படின்னா அவன் தலை மாதிரி, தெரிச்சு ஓடலாமா அப்படின்னா அவன் தருதலை மாதிரி.
ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட வந்து உலக போர்னா என்னதுப்பான்னு கேட்டான். உடனே அம்மா சொல்கிறாங்க, இவருக்கெல்லாம் இதை பற்றி என்னடா தெரியும், இவர்கிட்ட போய் கேட்குறேன்னு சொன்னாங்க. உடனே அப்பா சொன்னாங்க, ஆமாம் இவளுக்கு தான் எல்லாமே தெரியும், பெரிய அறிவாளி பெத்த மகா, இவகிட்டே எல்லாத்தையும் கேளுன்னு சொன்னாங்க. உடனே அப்பா சொன்னாங்க, நான் ஒரு கேன பையன், உன்னை போய் கட்டியிருப்பேனான்னு சொல்கிறாங்க. உடனே அம்மா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா ஒரு முட்டாளு, உங்களுக்கு போய் பொண்ணு கொடுத்துருப்பாரான்னு சொல்கிறாங்க. பையன் கத்துனா, நிப்பாட்டுங்க, எனக்கு உலக போர்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, கொஞ்சம் நிப்பாட்டுங்கன்னு கத்துனான். ஒரு செடியில் எத்தனை ரோஜா இருக்குன்னு சொல்லி கொடுக்கறத விட ஒரு செடியில் எத்தனை முள் இருக்குன்னு சொல்லி கொடுக்கறது தாங்க ஒரு தகப்பனோட முக்கிய பொறுப்பு. அதனால தான் சொல்கிறேன், மாணவர்களாகி எங்களுக்கு பலவீனமாக இருப்பது பெற்றோர் தான் சார். அந்த பொண்ணு பேசுறது நியாயம்தான். என்னென்னா சில நேரங்களில் வந்து குழந்தைகிட்ட பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். அவங்க எதாவது கேட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு இரிட்டேஷன் ஆகிடக்கூடாது. அந்த நேரத்துக்கு சமாளித்தா போதும். அப்படி இப்படின்னுலாம் வந்து எதையாவது ஒன்று உளறி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். தமாஷா குழந்தைகிட்ட பேசுகிறது கூட பின்னால் வந்து பெரிய என்ன, குழந்தைங்க அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அதே மாதிரி போய் பேசும். இப்போ இங்கே இருக்கிறவங்க மட்டும் பேச்சாளர்கள் இல்லை, கூட்டத்தில் கூட பார்வையாளர்கள் கூட சில பேர் பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்க எந்த சைடுக்கு பேசுகிறாங்க அப்படிங்கிறத யார் யார் பேச விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறோம். இன்னைக்கு எங்கள் மாணவர்களுடைய கல்வியானது எப்படி இருக்குது தெரியுங்களா? ஒரு சில அரசியல்வாதிகளோட கையில் சின்னாபின்னமாக சிக்கி தவிக்குதுங்க. இந்த சமச்சீர்னு சொல்லி ஒரு கல்வி அறிமுகப்படுத்துனாங்க சார். அந்த சமச்சீரால எத்தனை மாணவர்கள் பாடாப்பட்டாங்க தெரியுங்களா? ஒரு வாரம் சொல்லுவாங்க சமச்சீர் தான் இனிமேல் நம்ம பிள்ளைங்களுக்கு கல்வின்னு சொல்லி பாட புத்தகத்தை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதே அடுத்த வாரம் சொல்லுவாங்க, இல்லைப்பா சமச்சீரெல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு, இனிமேல் நார்மல் பாடத்திட்டம் தான் வரும்னு சொல்லுவாங்க. இது ஸ்கூல் லெவல்லனா, அடுத்து காலேஜ் லெவலில் போனீங்கன்னா படித்து முடிச்சுட்டு எங்கள் கையில் ஒரு டிகிரியை வாங்கிட்டு வேலைக்காக காத்துட்ருப்போம், அரசாங்க வேலைக்காக. ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லுவாங்க சீனியாரிட்டி பிரகாரம் தான் வேலை கிடைக்கும்னு. இன்னொரு அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லுவாங்க நீங்கள் எக்ஸாம் எழுதினா பாஸ் பண்ணிடலான்னு. ஆக அங்கவும் போக முடியாமல் இங்கவும் போக முடியாமல் படிக்கிற காலத்துலேயும் சரி, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிற காலத்துலேயும் சரி, சின்னாப்பினமாக சிக்கி தவிக்கிறது எங்கள் மாணவர் சமுதாயம் தாங்க. பிறக்கிற குழந்தைக்கு அம்மாவை கஷ்டப்படுத்தி தான் பிறக்கிறோம் அப்படிங்கிறது தெரியறதுனாலேயோ என்னவோ அழுதுகிட்டே பிறக்குதுங்க. நம்ம வலி கொடுத்து தான் அம்மாவுக்கு வலி கொடுத்து தான் பிறக்கிறோங்க, அது தெரியறதுனாலே என்னவோ நமக்கு வலிக்கும் போதெல்லாம் அம்மா அம்மான்னு தான் சொல்கிறோம். ஒரு அப்பாங்கிறது யார்? அம்மாங்கிறவங்க வயிற்றில் தான் சுமப்பாங்க, அப்பாங்கிறவர் தோலை தூக்கி வச்சு சுமப்பார். அது என்னன்னா, ஒரு அப்பா தான் குழந்தைய தோல் மேலே தூக்கி வச்சு வளர்க்கறதுக்கு என்ன காரணம்னா, தன்னை விட தான் குழந்தை பெரிய அளவுக்கு வரணுமாமா. அதனால தான் அப்பாங்கிறவர் தோலுக்கு மேலே தூக்கி வச்சு வளர்க்குறாரு. தொப்புள் கொடி வரவு தெரியுமா? தொப்புள் கொடி வரவு அம்மா சுமப்பாங்களே, அந்த தொப்புள் கொடி வரவுக்காக தாலி கொடியை விற்று படிக்க வைக்கிறது தான் அம்மா பார்க்கணும். அதனால தான் சொல்கிறேன், அப்பா அம்மா தான் என்றைக்கும் நமக்கு பலம். வள்ளுவர் என்ன சொன்னார்? கற்க கசர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு சொன்னான். தான் படிச்சதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொன்னான். அதுதானயா ஒவ்வொரு ஃப்ரெண்டும் எக்ஸாம் காலில் கடைபிடிக்கிறான். இந்த பரீட்சை பேப்பரும் பொண்ணுங்களும் ஒன்று தான், ரெண்டையுமே கட்டி கொடுக்குற வர டென்ஷனாகவே இருக்கும். அந்த டென்ஷனை குறைக்கிறதே ஃப்ரெண்டு தான். தான் மாட்டிக்கிட்டு தன்னுடைய மதிப்பு போனாலும் பரவாயில்ல, தன்னுடைய நண்பனோட மதிப்பெண் போகக்கூடாதுன்னு நினைக்கிறானே, அதுதாயா நட்பு. விட்டு கொடுப்பது மட்டுமா நட்பு? விட்டும் கொடுக்கும் பாருங்க, அதுதாயா நட்பு. நீங்க எவ்வளவோ ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவீங்க, எவ்வளவோ பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவீங்க, எவ்வளவோ விதவிதமான பிராண்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் நான் யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு பிராண்டு, ராஜு சோப்பு, ராஜு சீப்பு, ராஜு ஹேர் ஆயில், ராஜு பாடி ஸ்ப்ரே, ராஜு பேண்டு, ராஜு ஷர்ட்டு. இதெல்லாம் புது பிராண்ட் விட்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, என் ஹாஸ்டலில் உள்ள புது ஃப்ரெண்டு விட்டியா? ஐயா, இந்த ஹாஸ்டலில் உள்ளவங்களுக்கு அம்மா அம்மாவாக தான் தெரிவாங்க, அப்பா அப்பாவாக தான் தெரிவாங்க, ஆசிரியர் ஆசிரியராக தான் தெரிவாங்க. ஆனால் மொத்த உருவமா நண்பன் பக்கத்தில் இருப்பாயா? ஐயா, இந்த அண்ணன் நண்பர்கள் பலம்ன்றாங்களே, லீவுல என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் ஐயா. வீட்டில் போய் கதவை திறக்கிறேன், உள்ள இருந்து நாய்
அப்படின்னு. குலைக்கிற நாய் கடிக்காதுன்னா சார் அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், அந்த நாய்க்கு தெரியுமா சார்? இந்த பாட்டனியும் பட்டாணியும் ஒண்ணுதான், ரெண்டையுமே வெல்ல முடியாது. அன்னைக்கு எங்க பாட்டனி மிஸ் வந்து சொன்னாங்க, மனுஷன் சுறுசுறுப்பா இருக்கணும்னா அக்கு பஞ்சர் முறை வேணும்னு சொன்னாங்க. அக்கு பஞ்சர்னா ஊசிய குத்தி இறக்குற முறைன்னு சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என் ஃப்ரெண்டு கோபால்கிட்ட கோபால் கோபால் ஒண்ணுமே புரியல கோபால்னு சொன்னேன். இரா மச்சான் தியரியை நான் ப்ராக்டிக்கலா பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னான். அடுத்த பீரியடே மேக்ஸ் சார் வந்தாரு. சேர்ல வச்சான் காம்பஸ், குத்தி இறக்குச்சு. அன்னையில இருந்து மனுஷன் சுறுசுறுப்பா சேர்ல உட்காராம போர்டுல தான் நடத்துறாரு. இப்படி தியரிய கூட பிராக்டிக்கலா சொல்லி கொடுக்கறதாயா நட்பு. அதனாலதான் சொல்ல வரேன், மாணவர்களுக்கு பலமாக இருப்பது நட்புன்னு. அப்துல் கலாம் எடுத்துக்கொள்ளலாம். மக்களின் மனுக்களையும் ஆராய்ச்சி செய்தவர், மக்களின் மனங்களையும் ஆராய்ச்சி செய்தவர். காரணம் என்னையா, தன்னுடைய மாணவர் பருவத்தில் தன்னுடைய ஃப்ரெண்டு சம உரிமை கொடுத்ததுனால தான் ஜனநாயகத்தின் முதல் குடிமைங்கிற உரிமையும் ஜனங்களுடைய அரசங்கிற உரிமையும் அவரால் பெற முடிஞ்சிச்சு. பல நண்பர்கள் ஒன்னா சேர்ந்தா கெட்டு போயிடுவான்னு சொல்லுவாங்க. ஆனால் இதே இந்திய திருநாட்டில் உத்தரப்பிரதேசங்கிற மாநிலத்தில் பல நண்பர்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சிருக்காங்கயா. ஏதாவது ஒரு பெண்களுக்கு ரோட்டில் தவறான சூழ்நிலை இருந்தா கால் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு பட்டன் அமுக்குனா போதும், அதை தன்னை சார்ந்த ரிலேட்டிவுக்கும் நண்பர்களுக்கும் உடனடியாக எமர்ஜென்சி கால் போயிருயா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா அப்படின்னு பாரதியார் சொன்னாரு. மாணவர்கள் எல்லாம் ஓடி விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் சொன்னாரு. ஆனா இப்போ எந்த மாணவர்களுமே ஓடி விளையாடுறதே கிடையாது. இப்போ எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே விளையாடுறதுக்கு கம்ப்யூட்டர், லேப்டாப், ஜாய்ஸ்டிக்னு வச்சு உட்காந்துக்கிறாங்க. அதனால உடம்புல இருக்க வேர்வை வெளியேறாம 10 வயசுலயே சுகர் வந்துருது. 100 வயசு வரைக்கும் வாழ்றவங்க 50 வயசு அப்படிங்கறதே சாதாரணமாயிருச்சு. அந்த காலத்துல 80% மாணவர்கள் ஆரோக்கியமா இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. அப்பெல்லாம் ராகி, சோளோ, கம்புங்கிற இயற்கை உணவா சாப்பிட்டாங்க. இப்ப அதெல்லாம் மறந்து நூடுல்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்னு காரியம் அதிகமா இருக்கிற உணவா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதனாலதான் கவர்மெண்ட் இதை தடை பண்ணாங்க. ஆனா நியூஸ் பேப்பர்ல காரியம் அதிகமா இருக்கு. நம்ம பஜ்ஜி சாப்பிடும் போது நியூஸ் பேப்பர்ல வச்சு நல்லா பிரஸ் பண்ணி சாப்பிடுறோம். அப்ப அந்த காரியம் நேரடியா நம்ம வயித்துக்குள்ள போகுது. இது எப்ப சார் நம்ம நிறுத்த போறோம்? இந்த மாடர்ன் வேர்ல்டுல யாருமே குழந்தைங்களுக்கு தாலாட்டு பாடுறதே கிடையாது. இப்ப எலக்ட்ரிக் ஊஞ்சல் வேற வந்துருச்சு. அதுல குழந்தைங்களை தூங்க வச்சுட்டு செல்போன்ல பாட்டு போட்டு விட்டுட்டு அப்பா ஒரு பக்கம் வேலைக்கு, அம்மா ஒரு பக்கம் வேலைக்குன்னு போயிடுறாங்க. அதனால அந்த குழந்தைங்களுக்கு அன்பு பாசம் அப்படின்னா என்னன்னே தெரியாம போயிடுச்சுங்க. இதனாலதான் சொல்றேன், இது நான் பலவீனம்னு. கிளாஸ் டீச்சர் லெசன் எடுக்கும் போது புதிய வார்த்தைக்கான அர்த்தத்தை சொல்லி புரிய வைப்பாங்க. அதுல ஒரு சில வார்த்தைக்கான அர்த்தத்தை நம்மள கண்டுபிடிச்சிட்டு வர சொல்வாங்க. நம்மளும் அப்போ லைப்ரரிக்கு போய் புக்ஸ் எல்லாம் தேடி அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை கண்டுபிடிச்சோம். ஆனா இப்போ வீட்லயே நெட்லயே பட்டுன்னு பட்டனை தட்டினா டக்குன்னு அந்த வார்த்தைக்கான அர்த்தம் வந்துருது. இதனால நம்மளுக்கு சிந்திக்கிற திறனும் குறையுது, ஞாபக சக்தியும் குறையுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி சயின்ஸ் கிளாஸ்ல, பிராக்டிகல் கிளாஸ்ல தவளை எல்லாம் வச்சு டீட்டெயிலா சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்
இன்றைக்கு மாணவர்களுக்கு பலவீனமாக இருப்பது கல்வி முறை தாங்க. ஒரு கவிஞர் அழகா எழுதினா கல்வி முறையை பத்தி, திறமை வெளிக்காட்ட வேண்டிய கல்வி வறுமை நிலைக்கு தள்ளப்படும் பரிதாபம். பட்டாம்பூச்சியாக இருக்க வேண்டிய மாணவர்கள் புத்தக பூச்சியாக மாறிவிட்ட நிலை. விதை விதைக்க வேண்டிய கல்வி விலைக்கு கேட்கப்படும் வியாபாரம். காசுக்கு பறிபோன கல்வி மனதை கலங்க வைக்கும் கேள்வின்னா. அப்துல் கலாம் போன்ற சிறந்த விஞ்ஞானிகளை பெற்றெடுத்ததுங்க என்னுடைய தமிழகம். இன்னைக்கு ஒவ்வொரு தமிழ்நாட்டு மாணவனும் தலை குனிய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்தியாவின் கல்வி அடிப்படையில் தமிழகம் 72வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. கஷ்டப்பட்டு படிக்கிறத விட இஷ்டப்பட்டு படிக்கணும் சொல்லுவாங்க. இந்த கல்வி முறை எங்களுக்கு இனிக்கல, கல்வியை திணிக்குது. அதனால தான் சொல்றேன், மாணவர்களுக்கு பலவீனமா இருப்பது கல்வி முறை தான். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு மனப்பாடம் பண்ண வைக்கிற கல்வி முறை ஏங்க மறுநாள் காலையில மாணவன் ஆசிரியரை குத்தி கொலைன்ற செய்தியை கேட்ட பிறகும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக நடத்துதே. படிச்சத வாழ்க்கையில பயன்படுத்துறது தானங்க கல்வி. இங்க கல்வியே முரண்பாடுல தவிக்குது. இந்த கல்வி ஒழுக்கத்தை ஒழுங்கா கத்து கொடுத்திருந்துச்சுன்னா இன்னைக்கு முதியோர் இல்லத்துக்கும் அனாதைகள் காப்பகத்துக்கும் வேலையே இருந்திருக்காதே. ஒரு ஹைக்கு கவிதை ஒன்று படித்தேன். கடவுளின் குழந்தைகள் அனாதைகள் என்றால், கடவுளின் குழந்தைகள் அனாதைகள் என்றால் கண்டிப்பாக கடவுளுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்துதான் ஆக வேண்டும். இன்னைக்கு தமிழகத்துல எத்தனை மாணவர்கள் நல்லா படிக்கிறாங்கன்றதை விட எத்தனை மாணவர்கள் புரிஞ்சு படிக்கிறாங்கன்னு கணக்கெடுத்தாலே தெரியும். உண்மை வெளிச்சம் போட்டு காட்டும், புரிஞ்சு படிக்கிறவங்க கம்மி. மருத்துவர்கள் ஏன் ஒரு ஊசிய ஒரு முறைக்கு மேல பயன்படுத்த மாட்டாங்கன்னு தமிழகத்து மாணவர்கள்ட்ட கேட்டாங்க. தமிழகத்து மாணவர்கள் 60% பேருக்கு தான் உண்மையான பதில் தெரிஞ்சிருக்கு. இது கல்வியில் தாழ்ந்த தமிழகமேன்னு நலங்கிளி எழுதின புத்தகத்துல சொல்லப்பட்ட உண்மைங்க. இன்றைய மாணவர்கள் அறிவின் ஊன்றுகோல்னு சொல்வதை விட மனப்பாட ஊடகம் சொல்வதாங்க கசக்கிற உண்மை. ஆபிரகாம் லிங்கன் சொன்னா, என்னுடைய மகனுக்கு மனப்பாட கல்வியை கொடுக்காதீங்க, உலக அறிவு கல்வியை கொடுங்கன்னா. அது ஒரு பக்கம் இருந்தாலும் 10ஆம் வகுப்பு வரைக்கும் தேவைப்பட்ட என்னுடைய மொழி பாடம் 11, 12ஆம் வகுப்புல தேவைப்படலையே. காரணம் கட் ஆஃப். மொழி என்பது ஒருவனின் அடையாளம். பாரதி ஆணி அடிச்சாப்ல சொன்னா, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திரடி பாப்பான்னா. மொழியை இழந்த தமிழனையும் மொழியை இழக்க வச்ச இந்த கல்வி முறையையும் என்ன வார்த்தையாலங்க திட்டி தீக்கிறது? உலக நாடுகளின் கல்வி அடிப்படையில் முன்னணி நாடுகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளியது பின்லாந்து நாடு. இந்த நாடு கல்வி அடிப்படையில் முதல் இடத்துல இருக்கிறதுக்கு 3 முக்கிய காரணம் இருக்கு. காரணம் 7 வயசானாதான் குழந்தைய பள்ளிக்கு சேர்க்கிறாங்க. ஆனா நம்ம நாட்டில் ஒரு வழக்கம் இருக்கு. 3 வயசானா ப்ரீகேஜி, 4 வயசானா எல்கேஜி, 5 வயசானா யூகேஜின்னு சித்திரவதைய தரம் வாரியா பிரிச்சு வச்சிருக்கோங்க. அந்த நாட்டில் 13 வயசு வரைக்கும் ரேங்கிங்ன்ற ஏற்றத்தாழ்வு பிசாசே கிடையாது. அதே நாட்டில் தனக்கு பிடிச்ச பாடத்தை வீட்டு பாடமா எழுதிக்கலாம். ஆனா நம்ம நாட்டில் நம்ம பசங்க எழுதுவாங்க, ஓடி விளையாடு பாப்பான்னு 1000 தடவை இம்போசிஷன் எழுதுறவன் ஓடி விளையாடானான்னு சந்தேகம். எதுங்க கல்வி? போரற்ற தேசம், இனமதம் பாரா நேசம், மூட நம்பிக்கைகள் அற்று அறிவியல் கோலோச்சும் சூழல், நேர்மையின் நெருப்பில் வெந்து சாம்பலாக வேண்டும் ஊழல், கல்வி அறிவு சமூக தெளிவு 3 வேளை உணவு கடைசி மூச்சு வரை உணர்வு. இதையெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய கல்வி அதையெல்லாம் விட்டுட்டு ஊனம் இல்லாமலே பிச்சை எடுப்பவர்களையும், மற்றவர்களை பார்த்து பரிகாசம் பேசுபவர்களையும், கொலை செய்து வாழ்பவர்களையும், கொள்ளையடித்து வாழ்பவர்களையும், மதவெறி கொண்ட மதவாதிகளையும் தானங்க உருவாக்கியிருக்கு. அப்புறம் எப்படிங்க இந்த கல்வி முறை கரெக்டா இருக்கும்? அப்துல் கலாமையும் மயில்சாமி அண்ணாதுரையையும் உருவாக்கினது இந்த கல்வி முறைனா, இந்த கல்வி முறைக்கெல்லாம் அப்பாற்பட்டு உலகம் தட்டை இல்லை உலக முருண்டைன்னு சொன்னா போபன் நிக்கஸ். குரங்கிலிருந்து தான் மனிதன் பிறந்தான் சொன்னான் டார்வின்.
இனி வரும் நாளில் கம்பியில்லா தந்தி கருவி ஒவ்வொருவரின் சட்டை பையிலும் ஒளிந்திருக்கும் சொன்னான் பெரியார். சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைன்னு 3 அடியால் உலகளந்த வாமனனையும் மிஞ்சி தன் ஈற்றடி குரலால் இவ்வையகம் அளந்தவன் வள்ளுவன். இறைவன் ஒருவன் இருந்தால் அவனை தவிர மற்ற எவனுக்குமே பயப்பட மாட்டேன் என்ற இருமாப்புடன் மனித குலத்தின் தவறுகளையும் நன்மைகளையும் சுட்டி காட்டியவன். அப்புறம் எப்படிங்க இந்த கல்வி முறை தரமுள்ளதா இருக்கும்? அனைத்துக்கும் அடிப்படையான இங்க கல்வி முறையே அறியாமையில தத்தளிக்குது. இந்த கல்வி முறை 100 அப்துல் கலாமை எதிர்பார்க்கிறது தப்பு. மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க. இந்த கல்வி முறையில மாற்றம் ஏற்பட்டா என்னுடைய மாணவர்கள் 1000 அப்துல் கலாமாக மாற காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. வாழ்க்கையை கற்றுக் கொடுக்காத, வாழ கற்றுக் கொடுக்காத, தன்னம்பிக்கை விதையை விதைக்க முடியாத இந்த கல்வி இருந்தால் என்ன, எரிந்தால் என்ன சார்? மதுரை திருவேங்கடம் ரொம்ப சிறப்பாக கல்வி முறையில் இருக்கிற குற்றச்சாட்டுகளை பற்றி சொன்னார். ஃபின்லாண்ட் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அங்கெல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னால் திடீர்னு ஒரு அதிரடியாக வேறு மாதிரி ஒரு சேஞ்சு கொண்டு வந்ததுனால 40 வருஷமாக அவங்க ரேங்கில் ஃபஸ்ட் ரேங்கில் இருந்தாங்க. ஸோ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதனால் அந்த கல்வி முறையில் ஒரு மாற்றம்ங்கிறது அத்தியாவசியமான ஒன்று தான். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி வேந்தர் டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 044222255234.